வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டம். 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானில் வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2026 என வண்ண ஒளிகளால், வார்த்தைகளால் மாயாஜாலம் காட்டியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கல்லால் அடித்து கொலை. 7 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகள். அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து சாலையில் தாறுமாறாக சென்ற கார் மற்றும் 2 சக்கர வாகனம் விபத்து. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டிய வாகனங்கள் மீது அபராதம் விதித்த ஆய்வாளரை கண்டித்து இளைஞர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. கடற்கரையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானில் வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2026 என வண்ண ஒளிகளால், வார்த்தைகளால் மாயாஜாலம் காட்டியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு சார்பிலும் தனியார் சார்பிலும் பாட்டு கச்சேரி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். அப்போது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானில் வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2026 என வண்ண ஒளிகளால், வார்த்தைகளால் மாயாஜாலம் காட்டியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வணக்கம் அனைவருக்கும். 2026 ஒரு மிக மகிழ்ச்சியான சாதனை, உங்கள் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்குமாறு நான் இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு முதல் புத்தாண்டு, தல புத்தாண்டு. அனைத்து எங்களோட கடமைகளும் மக்களுக்கு நல்ல விஷயங்களும் செஞ்சு 2026 நாங்க புதுச்சேரி ஆட்சியில் அமர்ந்து எங்களோட மக்களின் பணியை நாங்க தொடர்ந்து மிக சிறப்பாக செஞ்சு இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு மாதிரி புதுச்சேரிய வேர்ல்டு மேப்ல கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த பயணம் நல்லபடியாக எங்க லட்சியம் வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்குமாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டில் அனைவரும் ரெஸ்பான்சிபிளாக செலிப்ரேட் பண்ணி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ரோட் டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இருக்குமாறு, போதைப் பொருட்கள் அதிகமா பயணிக்காமல் குடும்பத்துடன் அமைதியாக சந்தோஷமாக கொண்டாடுமாறு நாங்கள் தாங்களுடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 2026 அனைவருக்கும் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கலந்த ஒரு வருடமாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். 2026 புத்தாண்டையொட்டி ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டையொட்டி ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை நேரில் சென்று சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து கூறினார். இதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா அவர்களையும் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட மீனவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மீனவர் செந்தில். நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது.
ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சரமாரியாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் வைதிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டின் முதல் நாளிலே மீனவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. புத்தாண்டையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகள் முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. வருடத்தின் முதல் நாள் என்பதால் ஏராளமானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போல பல்வேறு கோவில்களிலும் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் பல்வேறு பாட்டு கச்சேரிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டாலும் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 100 ஆண்டு பழமை வாய்ந்த பசிலிக்காவான தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் சரியாக 12 மணி தொடங்கியதும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதே போல புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த ஜென்மராக்கினி ஆலயத்திலும் புத்தாண்டையொட்டி சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டது. இதிலும் உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு நன்மையாக அமைய கோரி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதுபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் சிறப்பு புத்தாண்டு திருப்பலிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் இலங்கைக்கு கடத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 100 நாள் வேலை திட்டத்தை மோடி உருக்குலைத்துள்ளார் என்றும் திட்டத்தை மாற்றும் வரை காங்கிரஸ் ஓயாது எனவும் மகாகவி பாரதி மீது மதிப்பு இருப்பது போல பாடலை மோடி பாடுவார். ஆனால் தற்போது பாரதியார் கிராம வங்கியின் பெயரில் பாரதியாரை நீக்கி புதுவை கிராம வங்கி என தமிழர் என கூறும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயர் மாற்றியுள்ளார் என்றும் பாரதியார் பெயரை மாற்ற காரணம் என்ன, எனவே மத்திய அரசு மீண்டும் பாரதியார் பெயரை சேர்க்க வேண்டும் எனவும் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸில் இருந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆளும் அரசுக்கு முழு தொடர்பு உள்ளதாகவும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை சிபிஐ விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது என்றும் எனவே விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினோம் என்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினரை காப்பாற்ற ஆமை வேகத்தில் விசாரணை நடைபெறுவதாகவும் சிபிஐ விசாரணை விரைவாக நடைபெறவில்லை என்றால் சென்னை நீதிமன்றம் சென்று நேர்மையான விசாரணை நடத்த நீதிபதி தலைமையில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்துவோம் எனவும் இந்த போலி மருந்து இலங்கைக்கும் கடத்தப்பட்டுள்ளதாகவும் கள்ளத்தனமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்றும் இதனையும் விசாரணை நடத்த வேண்டும் என்றார். மத்திய அமைச்சர் வந்து திறந்து வைத்த அண்ணா திடல் கட்டுமான பணி
அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஊழல் நடந்துள்ளதாகவும் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர், அதிகாரிகள், கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து நெருப்பு வர வைத்து தாறுமாறாக ஓட்டிய வாகனங்கள் மீது அபராதம் விதித்த ஆய்வாளரை கண்டித்து திடீரென மறியலில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. 2026 புத்தாண்டு கொண்டாட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்த நிலையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து திரும்பிய இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களை தாறுமாறாக ஓட்டியும் சாகசங்கள் செய்தும் பொதுமக்கள் மற்றும் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினர். இதனையடுத்து வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் அவர்களை பிடித்து அபராதம் விதித்ததை தொடர்ந்து வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தாறுமாறாக சென்ற வாகனங்கள் மீது அபராதம் விதித்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து சாலையில் தாறுமாறாக சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பாக கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொண்டாட்டங்கள் முடிந்த பின்னர் அண்ணா சாலை அருகே சுற்றுலா பயணியின் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக சென்றது. இதில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற புதுச்சேரியை சேர்ந்த 3 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2026 புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களே புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் தலைமையில் துர்கா நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் பாஸ்கர், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர் பிரகாஷ், நடராஜன், சிவபிரகாசம், குமார், பாஸ்கர், ஐயனார், விஜயகுமார், ரஞ்சித்குமார், ராஜு, செழியன், ரவி, பார்த்திபன், இதயராஜா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவையில் ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்த கழக தொண்டர்கள் மத்தியில் வெங்கட்ராமன் பேசியுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர் சிவகுமரன் கழக தொண்டர்களுடன் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து RLV அவர்களிடம் ஆசி பெற்றார். சிவகுமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கினார். வாழ்த்து தெரிவிக்க வந்த கழக தொண்டர்களுக்கு இனிப்பு மற்றும் கட்சி துண்டு அணிவித்து அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கழக தொண்டர்கள் மத்தியில் வாழ்த்தி பேசினார். அப்போது மலரும் 2026 புத்தாண்டில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் மக்களுக்காகத்தான் நமது RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய கட்சி உதயமாகியுள்ளதாகவும் இதனை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். தேர்தலுக்கு மிகவும் குறுகிய காலமே உள்ளதால் நமது கழக செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் சுதந்திரம் அடைந்து கடந்த 71 ஆண்டு காலமாக புதுவையில் ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கான ஆட்சியை செய்ததாக வரலாறு இல்லை என்றும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்ணுரிமை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம், மக்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இதுவரை முறையாக கிடைக்கவில்லை என்றும் ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம், டீச்சர் காலனி, ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூ ஆகிய பகுதிகளில்
புதிய மின்பாதை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள ராமாபுரம், டீச்சர் காலனி, ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூ ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் அவதியுற்றனர். இந்த பிரச்சனையை அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாகவும், சேதமடைந்த மின் கம்பங்களை புதிய மின் கம்பங்களாக மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் 12,14,699 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்து அரசு அனுமதி பெறப்பட்டு பணி செய்வதற்கான ஆணையும் பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா ராமாபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்பாதை அமைப்பதற்கான பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஐயனார் என்கிற செந்தில், வயது 40, மீன்பிடி தொழில் செய்து வந்தார். இவர் புத்தாண்டை முன்னிட்டு தனது சகோதரர்களுடன் அவரது வீட்டு அருகே மது அருந்தி கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் உடன் ஏற்பட்ட சண்டையில் எதிர்த்தரப்பினர் கல்லால் செந்திலை அடித்ததில் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை குறித்து விசாரணை நடத்தி கொலையாளிகள் 7 பேரை தேடி வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.